ரொம்ப விவசாயம் பண்ணப்படுற ஒரு இடம். ஆடு மாடு கோழி நெல் வேளாண்மையெல்லாம் ரொம்ப செய்கிறது. இந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு முதல் தான் குடி வந்தோம். புத்தளையில் இடம்பெயர்ந்து இங்கே வந்து பல பேர் வீட்டில் வாழ்ந்து வந்தோம். இனி உறவங்களை எங்களுக்கு அரசாங்கம் அந்த நேரம் வீடு தரையில் எங்கள் அரசாங்கம் ரொம்ப வீடு கொடுத்தது, எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் 2 பேர், நானும் மனுஷன் 2 பேர் காரணத்துக்கு வேண்டி தரையில் தொழில் இல்லைன்னு இருக்கும்போது சரிஜான் இங்கே அவர் ஒரு பொது வேலை செய்து இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டோம், எங்களுக்கு ஒரு பட்டி தாங்க, எங்களுக்கு வேறு தொழில் துறை ஒன்றும் இல்லை ஏன்னு சொல்ல அவர் ஒரு பட்டியை தந்து நாங்கள் ஒரு 10 ஆட்டை வேண்டி வளர்த்து வந்தோம். இப்போ 15 ஆடு நிற்கிது. அந்த வகையில் இதை சரிஜான் நம்பிக்கை கொடுத்த புஷ்ஷுக்கு எங்களோட மனப்பூர்வமான நன்றி. ஆட்டுப்பட்டி சாராட்ட நாங்கள் இதை செய்திருக்க மாட்டோம். இல்லை ஆட்டுப்பட்டிக்கு ஞாபகம் ஒரு 3 லட்ச ரூபாய்கிட்ட செலவு போய்க்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ இதை எடுத்து 6 மாதம், இப்போது 10 ஆடு பண்ணது இப்போ 15-16 ஆடாக போயிட்டுது. இன்னொரு 6 மாதம் போயிட்டுனாக்கா ஒரு 20-25 ஆடாக போயிடும். அதுதான் எங்களோட பொருளாதாரம். அல்ஹம்துலில்லாஹ் 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு 10 ஆடு 20-25-30 ஆடாக போயிடும். 2 ரெட்டை குட்டி ஆடு நிற்கிது, ஒத்த குட்டி ஆடு நிற்கிது. நாங்கள் ஆட்டை புள்ள மாதிரி பார்க்குறோம். எங்களுக்கு பிள்ளைகள் கிடையாது, ஆனால் ஆட்டை தான் பிள்ளைகள் மாதிரி பார்க்குறோம். இரவில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5-6 முறை எழும்போம். ஆட்டுக்கு போக போடுறது, நெருப்பு போடுறது, அது சில நேரம் கத்துனா குட்டியோட தாய் படுக்கும்போது நவஜி நடக்கும், அதை எழுப்பி ஒரு 5-6 முறை எழும்போம் இரவில். எங்களுக்கு இந்த ஆட்டுப்பட்டி சந்தவங்களுக்கும் எங்களுக்கு நாங்கள் ஆடு வளர்க்குறோம். அதுக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்யணும். நாங்கள் துவா கேட்குறோம். எங்களை போல எத்தனையோ மக்கள் சில வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இதை கொடுத்தாங்க மனமும் வந்து அல்லாஹ்வுக்கு வேண்டி அவங்களுக்கும் கொடுப்பாங்களா இருந்தால் அல்லாஹ் அவங்களுக்கு பரக்கத் செய்வான்னு துவா கேட்போம். இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி இந்த கிராமத்துக்கு இதே மாதிரி இன்னும் யாரெல்லாம் கொடுக்க தேவையை எதிர்பார்த்துருக்காங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு முடியும்னால அல்லாஹ்வுக்கு வேண்டி செய்யுங்க.